ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி லேர்னிங் போர்ட்டல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. 11th Standard Computer Science Chapter 5 Working with Windows Operating System. தியரிட்டிக்கலாக நம்ம 4th சாப்டரில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தியரிட்டிக்கலாக படித்தோம். இப்போ எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். அதுதான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறது, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் கோயிங் டு ஒர்க் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் த வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது 4th சாப்டரில் படித்ததை ஒரு ப்ரீஃபாக இப்போ நம்ம பார்க்கலாம். First, introduction. So, introduction to operating system. An operating system is a system software that enables the hardware to communicate and operate with other software. சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக, ஒரு இன்டர்ஃபேஸாக, ஒரு பிரிட்ஜாக செயல்படுறது எது அப்படின்னா OS. So, it acts as an interface between the user and hardware and controls the overall execution of the computer. 4th சாப்டர்லையும் தியரிட்டிக்கலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இதுதான் படித்தோம். ஸோ ஃபாலோயிங் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஸ் டிஸ்கஸ்ட் இன் த ப்ரீவியஸ் சாப்டர். சேம் டிஸ்கஷனை மறுபடியும் சொல்ல போகிறோம். மெமரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணோம், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் ஓவரால் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ். சரிங்களா? எப்படி ஒரு OS செயல்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓவர்வியூ ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி ஒரு ஸ்மால் டயக்ராம் கொடுத்துருக்காங்க ஃபிகர் 5.1. ஸோ மெனி யூசர்ஸ் எல்லாம் டைரெக்டாக அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை ஆக்சஸ் பண்ண போகிறோம். சாஃப்ட்வேரில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் கேட்டகரி வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? ஹார்ட்வேர்னு எடுத்துட்டிங்கன்னா CPU, RAM, IO டிவைசஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இதெல்லாம் ஹார்ட்வேர். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்தளவில் இந்த சாஃப்ட்வேருக்கும் இந்த ஹார்ட்வேருக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்படுது, இன்டர்ஃபேஸாக செயல்படுது. சரிங்களா? இப்போ விண்டோஸ் ஓஎஸை பற்றி படிக்க போகிறோம். விண்டோஸ் ஓஎஸ் ஏன் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா தாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மைக்ரோசாஃப்ட் கம்பெனினால் முதல்ல உருவாக்கப்பட்டது. தட் இஸ் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், தட் யூசஸ் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். பட் Windows is more popular because of its GUI. GUI means graphical user interface. இது யாருடைய ப்ராடக்ட்டு? மைக்ரோசாஃப்ட் கம்பெனியினுடைய ப்ராடக்ட். மல்டிபிள் அப்ளிகேஷன் can execute simultaneously in Windows. அதுக்கு பேர் மல்டி டாஸ்கிங். ஸோ விண்டோஸ் OS also supports multitasking. Windows operating system also support multi-user. More than one user can access on the same operating system. இதெல்லாம் விண்டோஸினுடைய எவல்யூஷன் சொல்கிறதுக்கு முன்னால் அதனுடைய அட்வான்டேஜஸ், அதனுடைய ஃபியூச்சர்ஸ், ஏன் விண்டோஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம். இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நாம் மவுஸ் யூஸ் பண்ணுவோம், கீபோர்டையும் இன்புட் டிவைஸாக யூஸ் பண்ண போகிறோம். மவுஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா விண்டோஸில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஐகான்ஸ், சரிங்களா, எல்லா ஐகான்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மவுஸை பயன்படுத்துவோம். இன்ஃபர்மேஷனை என்டர் பண்ணுறதுக்கு ஆல்பபெட்ஸ், நியூமரல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் என்டர் பண்ணுறதுக்கு கீபோர்டை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இப்போ விண்டோஸ் ஓஎஸ்னுடைய சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஆக்சஸ் அப்ளிகேஷன். என்ன சார் அப்ளிகேஷன்? தட் மீன்ஸ் யூசர் ப்ரோக்ராம். ஆக்சஸ் அப்ளிகேஷன் ஆன் த கம்ப்யூட்டர். எந்த மாதிரி கம்ப்யூட்டர்? யூசர் ப்ரோக்ராம் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், கேம்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட், கால்குலேட்டர், ஸோ தென் லோட் எனி நியூ ப்ரோக்ராம் ஆன் த கம்ப்யூட்டர். புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, நான் அந்த சாஃப்ட்வேரை வந்து கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி அந்த கேம் சாஃப்ட்வேர் விளையாடணும் சார் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அர்த்தம். இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஏ நியூ ப்ரோக்ராம்ஸ், நியூ சாஃப்ட்வேர். அதே மாதிரி மேனேஜ் த ஹார்ட்வேர் சச் அஸ் பிரிண்டர்ஸ், ஸ்கேனர்ஸ், மவுஸ், டிஜிட்டல் கேமரா அண்ட் ஸோ. சரிங்களா? ஹார்ட்வேர்ஸ், நியூ ஹார்ட்வேர்ஸ் ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹார்ட்வேரையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். தென் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். அது என்ன சார் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்? பார்த்தீங்கன்னா
you can easy to create a file or folder or modify, save, delete the files or folders. Then the last one is change the computer settings such as color scheme, background monitors, background scheme, themes மாற்றலாம், ஸ்க்ரீன் சேவர் மாற்றலாம், சரிங்களா, ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றிக்கலாம், கர்சர் சைடை மாற்றுறது, கர்சர் ஸ்டைல் மாற்றுறது, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் செட்டிங்ஸையும் மாற்றிக்கலாம், டேட் அண்ட் டைம் மாற்றுவோம், ரீஜனல் செட்டிங்ஸ் மாற்றுவோம், ஸோ இது எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் செட்டிங்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம படிக்க போகிறது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய வெர்ஷன். அது வந்து டேபிள் 5.1 கொடுத்துருப்பாங்க. அதை முடிச்சுட்டு ஹேண்ட்லிங் மவுஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மவுஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நேராக 5.3க்கு போகும். ஸோ விண்டோஸினுடைய வரலாறு, விண்டோஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் லான்ச்டு இன் 1985. அதனுடைய வெர்ஷன் வந்து 1.xன்னு வச்சுருந்தாங்க, 1x. சரிங்களா, இதில் தான் ஃபஸ்ட்டு டைம் கை ஓரியன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறத கை கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இது ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒன்லி 16 பிட் ப்ராசஸர். ஒரு செகண்டுக்கு 16 பிட்டை ப்ராசஸ் பண்ணோம், அவ்வளோதான். வேர்டு லென்த் வந்து 16 பிட்ஸ். மவுஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. தென் விண்டோஸ் 2.8 ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு விண்டோஸ் 2x ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து விண்டோஸை மினிமைஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். விண்டோனா அப்ளிகேஷன் விண்டோஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன் விண்டோவை மினிமைஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறது. தென் கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை அதில் வந்து அடிஷ்னலாக உருவாக்குனாங்க. தென் விண்டோஸ் 3x 3.0 அது விண்டோஸ் 1992 உருவாக்கப்பட்டுச்சு. அங்கே மல்டி டாஸ்கிங் கான்செப்ட் சப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. ஒரே நேரத்தில் மல்டிபிள் டாஸ்க் செய்ய முடியும். அதே மாதிரி அதிகமான கலர்ஸ் அங்கே வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. 256 கலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணோம். விண்டோஸ் 95 இது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. விண்டோஸ் 95 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இங்கே என்னென்னா இந்த ஸ்டார்ட் பட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு, டாஸ்க் பார், இந்த ரெண்டும் அதில் முக்கியமான ஒரு காம்போனண்ட்டாக பயன்படுத்தப்பட்டுச்சு. ப்ராசஸரனுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 32 பிட் ப்ராசஸர், அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. மல்டி டாஸ்கிங் ஆல்சோ ஃபோக்கஸ்டு. தென் 98 விண்டோஸ் 98 அது 1998 இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால 98னே கொடுத்தாங்க. அதில் டாஸ் கேம் வந்து டோட்டலாக அப்படி டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெப் ப்ரௌசர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டாங்க. டைரெக்டாக டாஸ்க் பார்லேயே வெப் ப்ரௌசர் வந்து இன்பில்டாக இருக்கும். இப்போ இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர்ஸ் வந்து உங்களுடைய டாஸ்க் பார்லேயோ இல்லை ஸ்டார்ட் மெனுலேயோ குயிக் லான்ச் டூல் பார்னு இருக்கும், அதில் இருக்கும். நம்ம இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், தென் ஃபயர்பாக்ஸ், தென் கூகுள் குரோம், இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் டாஸ்க் பார்ல இருக்கும். டேரெக்டாக கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். அந்த வெப் ப்ரௌசர் இங்கே எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா 1998 தான். ப்ளக் அண்ட் ப்ளே ஃபீச்சரும் பயன்படுத்தப்பட்டுச்சு. தென் விண்டோஸ் என்டி என்னென்னா நெட்வொர்க்குக்காக உள்ள சர்வர் கம்ப்யூட்டர் வந்து நெட்வொர்க் சர்வருக்காக உருவாக்கப்பட்டதான் விண்டோஸ் என்டி, நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. தென் 2000 அந்த பீரியடில் வந்து 2000 மில்லினியம்னு சொன்னதுனால 2Kன்னு சொல்லுவாங்க. 2Kனா 1Kங்கிறது 1000, 2K மில்லினியம். அதனால் அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா விண்டோஸ் 2000 வைக்காம விண்டோஸ் எம்இன்னு வச்சாங்க. விண்டோஸ் எம்இனா மில்லினியம்னு அதுக்கு பேர். இங்கே வந்து ஒரே ஒரு முக்கியமான கான்செப்ட் இது பண்ணிச்சுன்னா டயக்னாஸ்டிக் அண்ட் ரெக்கவரி டூல்ஸ். ஏதாட்டும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணோம், ஒரு டயக்னாஸ் பண்ணிக்கிடும். ரோல் பேக் டேட்டு கொடுத்துட்டு ரீஸ்டோர் பாயிண்ட் ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அந்த ரீஸ்டோர் பாயிண்டில் எப்படி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்துச்சோ அந்த ஃபார்மெட்டுக்கு மாறிக்கிடும். தென் விண்டோஸ் 2000 மில்லியனத்துக்கு அப்புறம் விண்டோஸ் 2000 ப்ரொஃபஷனல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உண்படுச்சு. அதாவது பிஸ்னஸ் டெஸ்க்டாப்பாகவும் லேப்டாப் சிஸ்டத்துக்காகவும் சர்வ் பண்ணப்பட்டுச்சு. இதிலே 4 வெர்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ப்ரொஃபஷனல்னு ஒரு வெர்ஷன், சர்வர்னு விண்டோஸ் 2000 சர்வர், அட்வான்ஸ்டு சர்வர், சரிங்களா, அண்ட் டேட்டா சென்டர் சர்வர். இந்த மாதிரி 4 கைண்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ் 2000 வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. தென் 2000க்கு அப்புறம் வெரி பாப்புலர் விண்டோஸ் ஓஎஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பி. இந்த விண்டோஸ் எக்ஸ்பி வந்து ஒரு 4-5 வருஷமாகவே அது ரொம்ப மார்க்கெட்டில் இருந்துச்சு. 2001 இருந்து 2000 சொல்ல போகிறதா 2009 விண்டோஸ் 7 வர்ற வரைக்கும் விண்டோஸ் எக்ஸ்பி தான் ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ விண்டோஸ் எக்ஸ்பி வந்து 2001 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பாருங்கள் 64 பிட் ப்ராசஸர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. தென் இம்ப்ரூவ்டு விண்டோஸ் அப்பியரன்ஸ், தீம்ஸ் எல்லாமே இம்ப்ரூவாக இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேபிள் வெர்ஷனாக இருந்துச்சு. தென் விண்டோஸ் 6 விஸ்டா
விஸ்டா வந்த புதுசுலேயே புஸ்டாவாக மாறிடுச்சு, புஸ்வானமாக போயிடுச்சு. விஸ்டா அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, சரிங்களா. ஆனால் அப்டேட்டட் த லுக் அண்ட் ஃபீல் விண்டோஸ், பட் அந்தளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியல விண்டோஸ் விஸ்டாவை. தென் விண்டோஸ் 7, விண்டோஸ் எக்ஸ்பிக்கு அடுத்து ஒரு ஸ்டேபிள் ஓஎஸ் விண்டோஸ் சீரீஸ்னு எடுத்துட்டிங்கன்னா விண்டோஸ் 7 தான், சரிங்களா. இங்கே பூட்டிங் டைம் வந்து இம்ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு, குயிக்காக பூட் ஆயிரும் கம்ப்யூட்டர், விண்டோஸ் வந்து குயிக்காக பூட்டிங் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மெனி நியூ யூசர் இன்டர்ஃபேஸ், ஏரோ பீக்னு சொல்லுவோம், அந்த ஏரோ பீக். தென் பின்னிங் ப்ரோக்ராம் டு டாஸ்க் பார், ப்ரோக்ராமை டாஸ்க் பாரில் பின் பண்ணி வச்சுக்கலாம். ஹேண்ட் ரிட்டன் ரெகனைசேஷன், ஐஇ எக்ஸ்ப்ளோரர், ஐஇ 8 வெர்ஷன், இதெல்லாம் விண்டோஸ் 7 உடைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ். தென் விண்டோஸ் 8, இந்த விண்டோஸ் 8ல் ஒன்று ட்ராப் பண்ணாங்க, ரிமூவ் பண்ணாங்க, அது ட்ராபேக்கே அமைஞ்சிச்சு. ஸ்டார்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ விண்டோஸ் 8 ஓஎஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டனே கிடையாது, எல்லாமே சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ப்ரீவியஸ் வெர்ஷனோட கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். பட் ஈவன் தோ விண்டோஸ் 8 அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 2015 டில் டேட் இட் இஸ் அ வெரி ஸ்டேபிள் வெர்ஷன். மல்டிபிள் டெஸ்க்டாப் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு டெஸ்க்டாப் இல்லாமல் 4-5 டெஸ்க்டாப் கூட இதில் வச்சுக்கலாம், மல்டிபிள் டெஸ்க்டாப் பயன்படுத்த முடியும். ஸ்டார்ட் பட்டன் மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. தென் சென்ட்ரல் நேவிகேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் நேவிகேஷன் சென்டர் ஃபார் ஆப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் குயிக் ஆக்ஷன், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நேவிகேஷன் சென்டர், எல்லாமே ஒரே இடத்துல செய்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. வெரி அட்வான்ஸ்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொர்டானா வாய்ஸ் ஆக்டிவேட்டட் பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. கொர்டானாங்கிறது ஆப்பிள் சிரி, அமேசான் அலெக்ஸா இருக்கு இல்லைங்களா, கூகுள் அசிஸ்டன்ட் டாக்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி கொர்டானா வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் அதில் இருக்கும். அந்த கொர்டானா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக இருக்கும், அதான் கொர்டானாவில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸில் பேசணும்னா அது உடனே சர்ச் பண்ணி கொடுத்துரும், ஆஸ் லைக் அலெக்ஸா, சரிங்களா. தீஸ் ஆர் த வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் எக்ஸ்பி. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்லிங் த மவுஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ பிஃபோர் லேர்னிங் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூ ஷுட் நோ மோர் அபவுட் மவுஸ் அண்ட் இட்ஸ் ஆக்ஷன். மவுஸ் ஆக்ஷன் என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் பண்ணுறது, பாயிண்ட் டு ஐட்டம்னா இப்போ நான் மவுஸை மூவ் பண்ணுற மாதிரிங்களா, ஒரு பர்டிகுலர் இதில் பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் பாயிண்டிங் ஆக்ஷன். மூவ் த மவுஸ் பாயிண்டர் ஓவர் த ஐட்டம். செகண்ட் திங் கிளிக் ஆக்ஷன், ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தை ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணுறதுக்கு, செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக்னா லெஃப்ட் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேர் கிளிக். Then the third action is right click action. So point to an item on the screen, press and release the right mouse button. So click இங்கிறது left mouse button, right click இங்கிறது right mouse button. பாருங்க நான் right mouse button click பண்ணுறேன், பாப்அப் மெனு அப்பியர் ஆகுது. அந்த பாப்அப் மெனுவில் இந்த பர்டிகுலர் பேஜுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் டிஸ்பிளே ஆகும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். So clicking the right mouse button displays a pop-up menu with various options. Then double click எதுக்கு அப்படின்னா to open a application. ஒரு ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஐக்கான் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிரும், சரிங்களா. பாயிண்ட் டு அன் ஐட்டம் அந்த ஸ்க்ரீன், குயிக்லி ப்ரெஸ் ட்வைஸ் டு த லெஃப்ட் பட்டன், அதான் டபுள் கிளிக். இன்னொன்று இருக்குது கிளிக் அண்ட் ட்ராக்னு ஒன்று இருக்குது. அந்த கிளிக் அண்ட் ட்ராக் தான் இருக்குது பாருங்கள், ட்ராக் அண்ட் ட்ராப்னு சொல்கிறோம். கிளிக் அண்ட் ட்ராக், ட்ராக் அண்ட் ட்ராப்னா ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு வருது, ட்ராப் பண்ணுறது, அதுக்கு பேர் ட்ராக் அண்ட் ட்ராப். ட்ராக் அண்ட் ட்ராப்னா பாருங்கள், ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுறேன், வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன்னா இதுக்கு பேர் தான் ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட். சிங்கிள் கிளிக்னா ஒரு ஐக்கானை ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் கிளிக். இதே பர்டிகுலர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆயிரும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், சரிங்களா. ஸோ மவுஸ் ஆக்சன்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மவுஸ் ஆக்சன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் டெஸ்க்டாப் பார்க்க போகிறோம். 5.5 விண்டோஸ் டெஸ்க்டாப். டெஸ்க்டாப்ங்கிறது என்ன, விண்டோஸ் ஓப்பனிங் ஸ்க்ரீனுக்கு பேர் தான் டெஸ்க்டாப். த ஓப்பனிங் ஸ்க்ரீன் ஆஃப் விண்டோஸ் இஸ் கால்ட் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. ஓப்பனிங் ஸ்க்ரீன் டெஸ்க்டாப்பில் என்னெல்லாம் சார் இருக்கும் பாருங்கள், ஸோ மெனி ஐகான்ஸ் இருக்கும், டாஸ்க் பார் இருக்கும், ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், தென் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ஏரியா இருக்கும், டேட் அண்ட் டைம் ஏரியா இருக்கும், எல்லாமே இந்த படத்தை பாருங்கள் தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டார்ட் பட்டன், தென் நோட்டிஃபிகேஷன் ஏரியா, திஸ் இஸ் த நோட்டிஃபிகேஷன் ஏரியா, த என்டையர் ஸ்ட்ரிப் இதுக்கு பேர் டாஸ்க் பார், தென் small colorful images are called icons, then some other
கேட்கட்ஸ் அண்ட் விக்கெட்ஸ். கேட்கட்ஸ் இருக்கும், ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கு கேட்கட்ஸ்னு சொல்லுவோம், கேட்ஜெட்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் டெஸ்க்டாப்பில் இருக்கும். அப்போ ஓப்பனிங் ஸ்க்ரீன் ஆஃப் அண்ட் விண்டோஸுக்கு பேர் வந்து டெஸ்க்டாப்னு சொல்கிறோம். ஐகான் என்ன சார்? a small graphic image symbol. Icon is a graphic symbol representing the Windows element. ஒரு விண்டோஸ் எலமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய ஸ்மால் கிராஃபிக் சிம்பிளுக்கு தான் என்ன பேருன்னா ஐகான். சரிங்களா? ஃபைல், ஃபோல்டர், ஷார்ட்கட் இதெல்லாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு. பட் ஐகான் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் கை பேஸ்ட் அப்ளிகேஷன். கை பேஸ்ட் அப்ளிகேஷனில் ஒரு முக்கியமான ரோலை பங்களிப்பு எதுக்கு இருக்குன்னா ஐகான்ஸ் இருக்குது. தென் ஐகானில் 2 types. ஒன் இஸ் ஸ்டாண்டர்ட் ஐகான் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஷார்ட்கட் ஐகான். ஸ்டாண்டர்ட் ஐகான் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஐகான் சொல்லுவோம். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஐகான் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஐகான் தான். த ஐகான் விச் ஆர் அவைலபிள் ஆன் டெஸ்க்டாப் பை டிஃபால்ட் வைல் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் ஓஎஸ். விண்டோஸ் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணும்போது டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஐகான்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஐகான் சொல்லுவாங்க. ஆனால் ஷார்ட்கட் ஐகான் என்னென்னா அதன் பிறகு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறோம் விண்டோஸில். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தடவையும் ஸ்டார்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணுறது ஒரு டிடிஎஸ் ஜாப்பாக இருக்கிறதுக்காக அதனுடைய ஐக்கானை டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம் ஷார்ட்கட்டாக. அந்த மாதிரி ஐக்கான் எல்லாமே என்ன ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஐக்கான். ஐ ஷோ யூ த எக்ஸாம்பிள் ஃபார் ஷார்ட்கட் ஐக்கான் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஐக்கான் நவ். See, this is the shortcut icon. இங்கே பாருங்கள், ஒரு ஆரோ மார்க் மாதிரி சிம்பிள் இருக்குங்களா, இது வந்து ஷார்ட்கட் ஐக்கான். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இட்ஸ் அ ஷார்ட்கட் ஐக்கான். பட் ரீசைக்கிள் பின் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஐக்கான். இது நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த ரீசைக்கிள் பின் ஐக்கான் இருக்கும். ஸோ ரீசைக்கிள் பின், நெட்வொர்க், கம்ப்யூட்டர், இது அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஐக்கான் சொல்கிறோம்னா ஷார்ட்கட் ஐக்கான்னு சொல்கிறோம். ரீசைக்கிள் பின் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் ஐக்கான், திஸ் இஸ் ஷார்ட்கட் ஐக்கான். தென் மூணாவது பார்த்தீங்கன்னா டிஸ்க் ட்ரைவ் ஐக்கான் சொல்லுவாங்க. டிஸ்க் ட்ரைவ் ஐக்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் டிஸ்க் ட்ரைவ் ஐக்கான் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க், தென் சிடி ட்ரைவ், ரிமூவபிள் ஸ்டோரேஜ் சச் அஸ் பென் ட்ரைவ், மெமரி கார்டு, யூஎஸ்பி ட்ரைவ், இது எல்லாம் டிஸ்க் ட்ரைவ் ஐக்கான்ஸாக வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ட்ரைவ் ஐக்கான்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐக்கான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேரியஸ் சிடி ஆர்டபிள்யூன்னு இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா டிஸ்க் ட்ரைவ் ஐக்கான் சொல்லுவோம். அதாவது சிடி ட்ரைவ் ஐக்கான், டிவிடி ட்ரைவ் ஐக்கான். தென் சிடிஇஎஃப்ஜிஹெச் இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் ஐக்கான், ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் ஐக்கான். தென் ரிமூவபிள் டிஸ்க் ஐக்கான் ஒன்று இருக்குது பாருங்கள், Q2Z போட்டுருக்க ரிமூவபிள் டிஸ்க் ஐக்கான், இது பென் ட்ரைவ் ஐக்கான். ஸோ அதை பற்றி தான் அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்குறாங்க. ஹார்ட் டிஸ்க், சிடி ரோம், டிவிடி ட்ரைவ், தென் பென் ட்ரைவ், அதர் ரிமூவபிள் ஸ்டோரேஜ் சச் அஸ் மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், தென் நெட்வொர்க் ட்ரைவ்ஸ் இஃப் யூர் சிஸ்டம் இஸ் கனெக்டட் வித் அதர் கம்ப்யூட்டர் சிஸ்டம். நெட்வொர்க் ஐக்கான் இருக்குது. நெக்ஸ்ட்டு விண்டோஸில் உள்ள அப்ளிகேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு அப்ளிகேஷன் விண்டோ எப்படி இருக்கும், அந்த அப்ளிகேஷன் விண்டோனா என்ன, அந்த அப்ளிகேஷன் விண்டோவில் என்னென்ன பகுதிகள் இருக்குது, பார்ட்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் விண்டோ, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த விண்டோ 5.6 த விண்டோ. விண்டோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரலாக ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா இன் அன் அப்ளிகேஷன் ஆர் ஏ டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட் அல்லது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னுடைய ரெக்டாங்கிள் ஏரியாவுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், விண்டோன்னு சொல்கிறோம். சரிங்களா? இட் இஸ் அன் ஏரியா ஆன் த ஸ்க்ரீன் தட் டிஸ்பிளேஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் த ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம். See the figure 5.6 application window. The application window பாருங்க, it is an area on the computer screen with defined boundaries. Left margin, left side ஒரு பவுண்டரி இருக்கும், right side boundaries, top boundaries, bottom boundaries. இதெல்லாம் என்ன சொல்கிறோம், 4 கார்னர் இருக்குங்களா, அதேமாரி இந்த பாருங்க ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர் இருக்கும். சரிங்களா? அது பவுண்டரிஸ் இருக்கும். தென் பவுண்டரிஸை நம்ம மினிமைஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி விண்டோவை மினிமைஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு 3 kinds ஆஃப் பட்டன்ஸ் ரைட் டாப் கார்னரில் இருக்கும், டைட்டில் பாரில் இருக்கும். மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன் அண்டு ரீஸ்டோர் பட்டன், தென் க்ளோஸ் பட்டன். எப்படி ஒரு 4 வகையான பட்டன்ஸ் இருக்கும்.
ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் அடுத்து இன்னொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா தட் இஸ் ஓவர்லேப்டு. அதுக்கு பேர் தான் ஓவர்லேப்பிங் ஆஃப் மல்டிபிள் அப்ளிகேஷன். See this is the example for overlapping of multiple application. இங்கே 1 2 3 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட் அப்ளிகேஷன் வந்து அந்த டைட்டில் பாரில் உள்ள கலர் வந்து இண்டிகேட் பண்ணும். கரண்டாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எது, இன்ஆக்டிவ் அப்ளிகேஷன் எது அப்படிங்கிறது டைட்டில் பாரில் உள்ள கலர் வந்து இண்டிகேட் பண்ணும். சரிங்களா? தென் டாக்குமெண்ட் விண்டோ. டாக்குமெண்ட் விண்டோவை பொறுத்தளவில் ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டினுடைய விண்டோவை ஓப்பன் பண்ணுவோம். The document window is a section of the screen used to display the contents of a document. இப்போ figure 5.8 எடுத்துக்கிடுங்க. See this is a document window of the software Microsoft Word அல்லது OpenOffice Writer அல்லது StarOffice Writer. இப்போ உங்களுக்கு 5.8 டாக்குமெண்ட் விண்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா OpenOffice Writer அப்படிங்கிற ஒரு வேர்ட் ப்ராசஸனுடைய விண்டோவை உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த OpenOffice விண்டோ அப்ளிகேஷன் இது டாக்குமெண்ட் விண்டோனுடைய பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ்கள் இருக்குது, என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ விண்டோ. See this is the title bar, then menu bar, then மெனு பாருக்கு கீழே இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஐகான்ஸாக இருக்குங்களா, அதனால் அதுக்கு பேர் டூல் பார். டூல் பார்லேயே 2-3 கேட்டகரிஸ் இருக்குது. டூல் பாருக்கு கீழே ஒரு நம்பர்ஸ் இருக்குது, ஸ்கேல் மாதிரி இருக்குது பாருங்கள், தட் இஸ் கால் ரூலர். ரூலர் வந்து 2 ரூலர் இருக்கும். வெர்டிக்கல் ரூலர் ஒன்று, ஹரிசாண்டல் ரூலர்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ ரூலருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜின் கொடுத்து ஒயிட் ஏரியா இருக்கும், அந்த ஏரியா வந்து மார்ஜினை செட்டப் பண்ண முடியும். தென் லைட் பவுண்ட்ரிஸாக இருக்குது, கிரே கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து பவுண்ட்ரிஸ், டெக்ஸ்ட் பவுண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. இந்த டெக்ஸ்ட் பவுண்ட்ரிஸ் உள்ளுக்க ஒயிட் கலர் ஏரியா தான் டாக்குமெண்ட் ஏரியா. இந்த டாக்குமெண்ட் ஏரியாவில் தான் we can type the text. So we can work anything on this document area only. இதில் untitled one OpenOffice Writerங்கிறது அப்ளிகேஷன் விண்டோ. அந்த அப்ளிகேஷனுடைய டாக்குமெண்ட் விண்டோ எது அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த விண்டோ, இந்த கிரே கலரில் இருக்குது, இதில் எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் த டாக்குமெண்ட் விண்டோ. ஸோ கீப் இன் மைண்ட். ப்ரீஃபாக சொல்லிட்டேன், டைட்டில் பார்னா என்னன்னு சொல்லிட்டேன், மெனு பார்னா என்னன்னு சொல்லிட்டேன். தென் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இந்த நடுவில் இருக்கக்கூடிய பகுதி பேர் ஒர்க் ஸ்பேஸ். பிலோ த ஒர்க் ஸ்பேஸ் ஏஸ் ஸ்க்ரோல் பார். கீழே பாருங்கள், இது ஒரு ஸ்க்ரோல் பார். அப்புறம் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், 2 ஸ்க்ரோல் பார் இருக்கும். வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் ஒன்று, ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் ஒன்று இருக்கும். தென் பார்டர்ஸ், 4 டைப்ஸ் ஆஃப் பார்டர்ஸ், லெஃப்ட் பார்டர், ரைட் பார்டர், டாப் பார்டர், பாட்டம் பார்டர், அதுமாரி 4 கைண்ட்ஸ் ஆஃப் கார்னர்ஸ். சரிங்களா? இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் விண்டோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க.